அனைவருக்கும் வணக்கம். உங்கள் லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அப்படி இருக்க விடவே மாட்டாங்க. ரைட்டா? எத்தனை பேர் எஸ்ன்னு சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உண்மையிலேயே நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நம்மளை ஹாப்பியாக இருக்க விடலையா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம மட்டும்தான் முழு பொறுப்பு. அதை என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த சமயத்திலேருந்து நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டோம். அது எப்படி? என்னுடைய இமோஷன்ஸ், என்னோடய ஃப்ரீக்வன்சிஸ் என்ன லெவலில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி மற்றவங்க காரணமாக இருக்க முடியும்? ஓகே, இப்போது என் லைஃப்பில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பர்சனால் எனக்கு அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லை கோவப்படுவோம், இல்லை வெறுப்பை காமிப்போம், இல்லை அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்போம். ரைட்டா? அப்போது நம்மளோட லைஃப்பில் அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. அப்போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன், ஜென்ரலைசேஷன். ஒரு பர்சனை பற்றி நம்ம அவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜென்ரலைசேஷன் கொடுத்துருவோம். என்ன சொல்கிறது, ஒரு பர்சனை ஒரு இன்சிடெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிடுவோம். அவங்கக்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்க மறந்துடுவோம். ஸோ இது ஜென்ரலைசேஷன். அடுத்தது டெலீஷன். ஸோ ஜென்ரலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க இப்படி தான், இவங்க கேரக்டர் இப்படி தான் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஜென்ரலைசேஷனும் டெலீஷனும் நம்ம மைண்ட்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா டிஸ்டார்ஷன் நிறைய இருக்கும். அந்த பர்சன் பற்றி தப்பாக பேசுவோம், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க மேலே ஒரு கோவமோ இல்லை ஒரு வெறுப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஜென்ரலைசேஷன், டெலீஷன், டிஸ்டார்ஷன்ஸ் நெகட்டிவாக நம்ம மைண்டில் நிறைய இருக்குது. நெகட்டிவான ஜிடிடியை யூஸ் பண்ணாமல் அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் உங்கள் கூட பேச தயாராக இருக்கேன். ஏன் கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி மார்னிங் யூடியூப் லைவ் செஷனில் ஹோ ஓப்பனோ போனோ 108 டைம்ஸ் சாண்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங் டைமில் 7:45க்கு ஜூம் ஆப்பில் லைவ் செஷனில் 108 டைம்ஸ் ஹோப்னோ போனோம் சாண்டிங் என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து ஹோப்னோ போனோம் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஜிடிடியை எப்படி பாசிட்டிவாக அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.